தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அங்கே உண்ணாவிரதம் இருந்து நான் சாகப் போகிறேன், என்னுடைய விசாரணை அதிகாரியை மாற்றுங்கள் என்று கேட்பது மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது மட்டுமல்ல. இந்த அழகான நாட்டுக்குள்ளே மீண்டும் 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 இனவாதம் மதவாதம் கொண்டு வந்து இந்த நாட்டை குட்டுச்சுவராக்கி இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்கள் நாட்டை விட்டு ஓடுகின்ற வியாபாரத்தை மூடிவிட்டு செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை அவ்வாறான ஒரு சில கயவர்கள் செய்வார்களாக இருந்தால், புது புது டிசைன்களில் உயர்ந்த தரத்தில் ஆண்களுக்கான டி-ஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், டெனிம்ஸ், பேண்ட்ஸ் அண்ட் எக்ஸசரிஸ், ஸ்டைலிஷான ட்ரெண்டியான டிசைன்களில் மிக குறைந்த விலையில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் டி-ஷர்ட் அவுட்லெட், நியூ ரோட், புனுப்பிட்டிய, வத்தல. தொலைபேசி இலக்கம் 07577844144 அல்லது 07058422120. சலே என்கின்ற ஒருவரை கைது செய்தால் அவர் தவறு செய்யவில்லை என்றால், அவர் இந்த நாட்டிலே இன்டெலிஜென்ட் சீஃபாக இருந்த ஒருவர் தான் தவறு செய்யவில்லை என்றால் அச்சமில்லாமல் அத்தனை அந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றத்தின் ஊடாக தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அங்கே உண்ணாவிரதம் இருந்து நான் சாகப் போகிறேன், என்னுடைய விசாரணை அதிகாரியை மாற்றுங்கள் என்று கேட்பது மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களை கேலிக்கூத்தாக்குகின்ற அல்லது இந்த விசாரணையை திசை திருப்புகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நிலையை, அதாவது அவரை கைது செய்ததற்கு எதிராக விமல் வீரவன்ச அல்லது போன்ற இனவாத சக்திகள் இன்று அதாவது கோட்டை நிலையத்துக்கு முன்னால் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து ஆரவாரம் செய்து உண்ணாவிரதம் இருந்து இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள மக்களை மீண்டும் இனவாதத்தை தூண்டி அதனூடாக இந்த விசாரணையை திருப்ப நினைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கே அநியாயம் செய்தவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரு அழகான நாடு எங்களுடைய நாடு. ஜப்பானுக்கு அடுத்த நிலையிலே தான் நாம் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இருந்தது. இன்று நாங்கள் எங்கே போய் நிற்கிறோம்? இன்று எத்தனை குடும்பங்கள் ஒரு நேரம் சாப்பிடுகிறார்கள்? இன்று கையேந்துகின்ற நாடாக இருக்கிறோம். $50 பில்லியன் மேலே நாங்கள் உலக நாடுகளுக்கு கடன் கட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் எத்தனை லட்சங்களை கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டுக்குள்ளே மீண்டும் 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 இனவாதம் மதவாதம் கொண்டு வந்து இந்த நாட்டை குட்டுச்சுவராக்கி இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்கள் நாட்டை விட்டு ஓடுகின்ற வியாபாரத்தை மூடிவிட்டு செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை அவ்வாறான ஒரு சில கயவர்கள் செய்வார்களாக இருந்தால், அதை இந்த நாட்டிலே வாழுகின்ற மதகுருமார், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமாரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு சில ஊடகங்களும் அல்லது அதற்கு சாதகமானவர்களும் அதற்கு இன்னும் இடம் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, இந்த நாட்டை கடலில் இருந்து மீட்க முடியாது, இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியாது. எனவே இந்த துன்பம், அதாவது பாஸ்கிவிதா சம்பவத்திலே நிறைய பேர் நாங்கள் பாதிக்கப்பட்டோம்.